நீலகிரி மாவட்டத்தில் விளைநிலங்கள் விளைநிலங்களாக மாறியதால் கடந்த 13 ஆண்டுகளில் தேயிலை தோட்டங்களின் பரப்பளவு பெருமளவு குறைந்திருக்கிறது. 40,000த்திற்கும் அதிகமான விவசாயிகள் சமவெளி பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். உதகை, குந்தா, குன்னூர், கோத்தகிரி, பந்தலூர், கூடலூர் என 6 தாலுகாக்களை உள்ளடக்கிய நீலகிரி மாவட்டத்தில் பல ஹெக்டேரில் தேயிலை தோட்டங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. இதன்படி 1998ஆம் ஆண்டு ஊட்டி தாலுகாவில் 2839.07 ஹெக்டேரில் இருந்த தேயிலை தோட்டம் கடந்த ஆண்டு கணக்கெடுப்பின்படி 2253 ஹெக்டேராக குறைந்திருக்கிறது. 13 ஆண்டுகள் இடைவெளியில் ஊட்டியில் மட்டும் 485.66 ஹெக்டேர் அழிக்கப்பட்டிருக்கிறது. குன்னூர் தாலுகாவில் 4522.31 ஹெக்டேர் தோட்டம் 3279.34 ஹெக்டேராகவும், கோத்தகிரியில் இருந்த 2906.06 ஹெக்டேர் 2110.17 ஹெக்டேராகவும் மாறியுள்ளது. சற்றே ஆறுதல் அளிக்கும் வகையில் கூடலூர், பந்தலூர் தாலுகாக்களில் 7199.36 ஹெக்டேர் 8281 ஹெக்டேராக விரிவடைந்திருக்கிறது. இதுவரை 1334 கட்டடங்கள் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் கூறப்பட்டுள்ளது. தேயிலைக்கு விலை கிடைக்கவில்லை என்பது ஒரு பக்கம். இன்றைக்கு இயற்கை சூழ்நிலையினால தேயிலை மகசூலும் குறைந்து வருகிறது. உரங்க போன்றவற்றினுடைய விலையும் அதிகரித்து வருகிறது. இடுபொருள்களுடைய விலை அதிகரித்து வருகிறனால தேயிலை விவசாயம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக தேயிலைக்கு விலை கிடைக்க வேண்டும், தேயிலை விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக தேயிலை வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலகாலமாக நீலகிரி மாவட்ட மக்கள், குறிப்பாக சிறு குறு விவசாயிகள் கேட்டு வருகிறார்கள். இது அரசின் கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். வேலைக்கு ஆட்கள் பற்றாக்குறை, அதிகரிக்கும் உற்பத்தி செலவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பலர் தேயிலை தோட்டங்களை விற்று வருகின்றனர். லட்சங்களை கொட்டி அந்த இடங்களை வாங்கும் செல்வந்தர்கள் அங்கு சொகுசு மற்றும் ஓய்வு விடுதிகளை கட்டுகின்றனர். ஆனால் தேயிலை தோட்டங்களை ரியல் எஸ்டேட்காரர்கள் வாங்கி அதை வீடுகளாக மாற்றுகிறார்கள். இப்படிப்பட்ட வீடுகளாக மாற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகமும் மற்ற நிர்வாகம், சுற்றுச்சூழல் நிர்வாகமும் இதற்கு அனுமதி தரக்கூடாது என்பதை நாங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்துகிறோம். விவசாயிற்கான விலை சரியானபடி கிடைக்கவில்லை. அந்த விலை நிர்ணயத்தை செய்ய வேண்டிய தேயிலை வாரியம் அதற்கான முயற்சிகளை எடுத்ததாக தெரியவில்லை. தேயிலை வாரியம் தேயிலை தொழிலதிபர்களுக்கு, தொழிற்சாலை உள்ள அதிபர்களுக்கு சாதகமாக நடப்பதாகவே விவசாயிகள் எண்ணுகின்றனர். இதுகுறித்து தேயிலை வாரிய அதிகாரிகள் கூறும்போது, தேயிலை தோட்டங்களை அழிக்கவோ உருவாக்கவோ தேயிலை வாரியத்தின் அனுமதியை சட்டப்படி பெற வேண்டும் என தெரிவித்தனர். தேயிலை தோட்டங்களில் பங்களா, ரிசார்ட் கட்டுபவர்கள் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதியை பெற்று தோட்டங்களை அழித்து கட்டடங்களை கட்டுவதாக அவர்கள் தெரிவித்தனர். மாநில அரசு மனது வைத்தால் மட்டுமே தேயிலை தோட்டங்களின் அழிவை கட்டுப்படுத்த முடியும் என தெரிவிக்கின்றனர் தேயிலை வாரிய அதிகாரிகள். புதிய தலைமுறைக்காக உதகை செய்தியாளர் ஜான்சன்.